அந்த எண்ணங்கள் வராது நமக்கு. அதனால முதல்ல இங்கே முழுசாக மாறினீங்கனால்தான் அந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாவது மாற்றங்கள் வரும். நீங்கள் இங்கேயே மாறாமல் இங்கேயே உங்கள் குணப்பாவங்களை வந்து அந்த இரிட்டேட்டுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி மாற்றம் வரும்? இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு எத்தனை திருப்பி திருப்பி சொன்னதவே எத்தனை தடவை சொல்கிறதுன்னு எனக்கே சங்கடமாக இருக்குது. ஒரு மாதம் ஒன்று நடத்தினா ஒரு 3 மாதம் நடத்தலாம் ஒரு விஷயத்த. இந்த 3 வருஷமாக அதவே நடத்துறது. அப்போ நம்ம சீர்திருத்தம் எப்படி இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். 3 மாதம் நடத்தலாம், புரியுதல் கம்மியாக இருக்கும், புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் 3 வருஷமாக நடத்துனதே திருப்பி திருப்பி நடத்திக்கிட்டு இருந்தா அப்புறம் இது என்ன சித்தாந்தம், இது என்ன சித்தர்கள் வழிபாடு? யோசிச்சு பாருங்க. இப்படியெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தா நாங்கள் இன்னும் 50 வருஷம் ஆனால் கூட நாங்கள் இந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாது. சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு உபதேசம் நடத்தி கேள்வி கேளுங்கன்னா பயம் இல்லாமல் கேட்க கற்றுக்கிறணும். கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுங்கிற அவசியம் இல்லை. மரியாதைங்கிறது வந்து மனசுக்குள்ளே இருந்தால் போதும். அதுக்காக அப்படியே பயந்து கை கட்டி நிற்கணும் அவசியம் கிடையாது. கேள்வி கேட்கணுன்னா பயமே இருக்கக்கூடாது. அது தப்போ ரைட்டை கேட்டுறணும். நீங்கள் ஒருத்தர் கேள்வி கேட்டால் இப்போ உட்காந்துருக்கிற இந்த 15 பேருக்கும் பதில் கிடைக்கும். ஐயோ நம்ம கேட்டால் நம்மளை என்ன யார் என்ன சொல்ல போகிறா? யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. சரியான பதிலாக இருந்தால் அது சரிதான்ப்பா அப்படின்னு அதுக்கு ஆன்சர் கொடுக்க போகிறோம். சரி இல்லைன்னா கூட அது தப்புப்பா, இன்னும் கொஞ்சம் தேடு, சரியான பதிலை தேடு அப்படின்னு சொல்ல போகிறோம். வேற ஏதாவது பண்ணிட போகிறோமா? பதிலே கேட்கறது கிடையாது. அப்படியே இறுக்கி பிடிச்சி உட்காந்துக்கிறது. என்னமோ என்ன மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் ஏதோ அள்ளிட்டு போயிடுவானுங்கிறது மாதிரி. ஓரளவுக்கு புரிதல் வயசு தான் எல்லாருக்கும். ஒன்றும் ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லையா? இப்போ முதிர்ச்சின்னு எடுத்துக்கிட்டே சொல்ல போனால் அந்த அம்மாவை சொல்லலாம், அந்த அம்மாவை சொல்லலாம், அதுக்கு அடுத்தபடியாக கல்பனாவை சொல்லலாம். மீதி எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிகிற வயசு தான். இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப இல்லாமல் ஒரு சிறிய அளவில் கொடுத்து இதை பிடிச்சிக்கங்கன்னா பிடிச்சிக்கிறோங்க. ஏன்னா அதுக்கு வந்து இப்போ எப்படி சொல்கிறது, காலம் போன கடைசியில் வந்து சங்கரான்னு சொல்கிற இடத்துல தான் இருக்கிறாங்க. ஐயா இவ்வளோ விட்டுட்டேயா, என்ன 2 பேரும் மொத்தம் சொன்னையா, என்னோட கூட வயசு பாத்தீங்களா? அவன் எங்க இருக்க மாதிரி பாத்தீங்களா? இவ்வளோட நான் சொன்னேன் நான் எங்கன்னு